கைஸ் இந்த ஒரு வீடியோவில் சூர்யாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் யாருன்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ் இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் தான். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு ஆளை தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருந்திருக்கும். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பார். அண்ட் கன்ஸுமே யூஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும். இதை தவிர்த்து அவருக்கு வேறு எதுவும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் ஐக்கிய அப்படின்னு பார்த்தோம்னாலும் படத்தில் அவருக்கு அந்த அளவுக்கு பெருசாக வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஃபைட் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே டியூரபிலிட்டி வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்திருப்பார். வரக்கூடிய ஆளுகளை ஈஸியாகவே கண்ட்ரோலும் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கூட இருக்க ஒரு பையன் தான் அவருக்கு ஒரு வீக்னஸாக இருந்திருக்கும். அண்ட் 9th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் தான். ஏன் நான் ரோலெக்ஸை 9th பிளேஸில் போட்டிருக்கேன்னா ரோலெக்ஸோட கேரக்டரை இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு அந்த அளவுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸ்கில் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். நல்லாவே ஃபைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது 27 வருஷமாக ட்ரக் மாஃபியா கேங்கை உருவாக்கி வச்சுருந்துருப்பார். அது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஐக்கியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு எங்கேயுமே டியூரபிலிட்டி அவருக்கு வெளிப்படுத்திருக்கவே மாட்டாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லாவே ஃபைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவர் ஒரு கேங்ஸ்டரும் கூட. வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு படத்தில் வீக்னஸ் எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா தான். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் அவரோட ஹேண்ட் பவரையும் படத்தில் சூப்பராகவே காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் வில்லமும் எடுத்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் நல்லாவே அவருக்கு டியூரபிலிட்டி வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பேர் வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பீட் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கூட இருக்க ஒரு பையன் தான் அவருக்கு ஒரு வீக்னஸாக இருந்திருக்கும். அண்ட் அவரோட மக்களுமே அவருக்கு ஒரு வீக்னஸ் தான். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் தான். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஒரு ஆளை தூக்கி அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே கரெக்டாக எய்ம் பண்ணி சுடக்கூடிய அளவுக்கு ஸ்கில் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் அவருக்கு ஐக்கிய நல்லாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஜட்ஜை போடுறதுக்கு ஐக்கிய யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ்காரங்க எல்லாம் கட்டி வச்சு அடிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்லையும் டியூரபிலிட்டி நல்லாவே வெளிப்படுத்திருந்திருப்பாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பார். எவ்வளோ பேர் வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பீட் இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட அப்பா தான் ஒரு வீக்னஸ். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் தான். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆளை தூக்கி அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பார். அண்ட் ஏகப்பட்ட வெப்பன்ஸுமே யூஸ் பண்ணுவார். அண்ட் அதுவும் இல்லாமல் அவர் ஒரு ஸ்பை கூட இடத்துக்கு ஏற்ற மாதிரி கெட்டப்பும் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பார். ஐக்கியூ அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் அவருக்கு நல்லாவே வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. பிஎம்ஐ காப்பாற்றுறதுக்கு வேறு லெவலில் ஐக்கியூ வெளிப்படுத்தி இருந்திருப்பார். அண்ட் படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ்லையுமே அவரோட ஐக்கியூ வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் நல்லாவே அவருக்கு டியூரபிலிட்டி வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அவர் ஃபைட் பண்ணுற ஒவ்வொரு சீன்ஸுமே டியூரபிலிட்டி வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய ஆளுங்க எல்லாருமே ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்கள் அண்ட் பிஎம். அண்ட் 5th பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஆத்ரேயா தான். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எங்கேயும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் கன்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் கெட்டப் போடுற மாதிரி படத்தில் காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் அவரால் கண்டிப்பாக கெட்டப் போட்டிருக்க முடியாது. ஸோ கூட இருக்க யாராவது ஒருத்தவங்க தான் கெட்டப் போட்டு விட்ருக்கணும். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்துருப்பாரு. 24 வாட்சை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 5 கோடி ரூபாய் அப்படின்னு. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வாட்ச் கொண்டு வந்துருந்துருப்பாங்க. அதில் ஒரிஜினல் வாட்ச் யார்கிட்ட இருக்குன்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருந்துருப்பார். அண்ட் அந்த வாட்சில் கொஞ்சம் திருத்தம் பண்ணணும்னு மணியோட அப்பா மாதிரி நடிச்சிருந்திருப்பார். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துருந்துருப்பார். அந்த இடத்துல அவரோட டியூரபிலிட்டி வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு எங்கேயுமே பெருசாக வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு அந்த வாட்ச் தான் ஒரு வீக்னஸாக இருந்திருக்கும். அண்ட் 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா துரைசிங்கம் தான் இருக்கார். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது காரோட டாப்பை உடச்சிக்கிட்டு இருந்து அதில் 4-5 பேர் விழுகிற மாதிரி அவரோட ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் அவரோட ஒவ்வொரு அடியிலுமே அவரோட ஹேண்ட் பவரை சூப்பராகவே காட்டியிருந்திருப்பாங்க. ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பார். அண்ட் கன்ஸும் யூஸ் பண்ணுவார். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது மயில் வாகனத்தை கண்டுபிடிக்கவும் அண்ட் மயில் வாகனத்துக்கு டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் நல்லாவே ஐக்கிய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்ட் 2லேயுமே நல்லாவே ஐக்கிய வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கத்தியில் வெட்டு வாங்கியும் நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஒவ்வொரு மூவுமே செம ஸ்பீடாக இருந்திருக்கும். எவ்வளோ பேர் வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஃபேமிலி அண்ட் அவரோட ஒய்ஃப் தான் ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க. அண்ட் 3rd பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜுபாய் தான். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆளை தூக்கி அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பார். அண்ட் கன்ஸும் யூஸ் பண்ணுவார். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது சந்துருவை கொண்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐக்கிய யூஸ் பண்ணியிருந்திருப்பார்.
அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது செம்மையாகவே அடி வாங்கியிருந்திருப்பார். அண்ட் அவர் உடம்புல 2-3 புல்லட் பட்டிருந்துமே தண்ணியில் விழுந்துமே அவர் உயிர் தப்பிச்சு வந்திருந்திருப்பார். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்திருப்பார். எவ்வளோ பேர் வந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பீட் இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட லவ்வரும் அண்ட் சந்துரும் தான் அவருக்கு ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவா தான். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆளை தூக்கி அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பார். அண்ட் கன்ஸும் யூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கெட்டப்ஸ் போட்டிருந்திருப்பார். ஐக்கியூ அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸில் அவருக்கு ஐக்கியூ வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. ரைடு வராங்கன்னு தெரிஞ்சும் அவர் சரக்கு எல்லாத்தையுமே கடத்தி இருந்திருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸில் அவரோட படத்தில் வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ்கிட்ட செம்மையாகவே அடி வாங்கியிருந்திருப்பார். ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது செவரெலாம் ஏறி குதிச்சு பயங்கர ஸ்பீடாகவே ஃபைட் பண்ணியிருப்பார். அண்ட் அதுவும் இல்லாமல் அவரோட ஒவ்வொரு மூவுமே செம ஸ்பீடாக இருந்திருக்கும். அண்ட் அவரோட வீக்னஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாசனாவும் அவரோட அம்மாவும் தான் ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதி தர்மர் தான். இவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். ஏன்னா அவர் வந்து தற்காப்பு கலைகள் அனைத்துமே தெரிஞ்சு வச்சுருந்துருப்பார். அண்ட் அதுவும் இல்லாமல் பஞ்சபூதங்களையுமே கைக்குள்ளே வச்சுருந்துருப்பார். பஞ்சபூதங்கள்னால் என்னென்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம் ஆகிய இவை தான் பஞ்சபூதங்கள். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ஃபைட் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் தமிழர்களின் பாரம்பரிய கலையான தற்காப்பு கலைகள் அனைத்துமே தெரிஞ்சிருந்திருக்கும். அண்ட் மக்களை கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்க ஒரு கொடிய நோயை கொல்றதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பார். அண்ட் அதுவும் இல்லாமல் பார்வையால் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில்லும் இருந்திருக்கும். ஐக்கியூ அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே அவர் ஒரு இடத்துல கூட அடி வாங்குற மாதிரி எங்கேயுமே வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து எந்த ஒரு கேரக்டருமே அவரை வந்து பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ஃபைட்டிங் ஸ்பீட்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். அவர் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவரோட ஃபைட்டிங் ஸ்பீட் இருந்திருக்கும். அண்ட் பவருமே அவருக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு மக்கள் தான் ஒரு வீக்னஸ். ஸோ இவங்களில் ரொம்பவுமே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதி தர்மர் தான். கண்டிப்பாக வந்து எந்த ஒரு கேரக்டருமே போதி தர்மர் வந்து பீட் பண்ண முடியாது சூர்யாவோட படங்களில் இருக்க கேரக்டர். ஸோ இந்த 10 கேரக்டர்ஸில் எந்த கேரக்டர் உங்களோட ஃபேவரட் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் ஆல்ல போட்டுக்கோங்க.